துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளா ஒரு நல்ல செய்தி எப்போ வரும், நம்ம வாழ்க்கையில ஒரு விடிவு காலம் எப்போ பிறப்போம் அப்படின்னு ஏங்கி போய் காத்துட்டு இருக்கீங்க இல்லையா? உங்களுக்கான நேரம் வந்துருச்சு. குறிப்பா இந்த மே 31 பிறகு துலாம் ராசிக்காரர்களோட வாழ்க்கையில இது வரைக்கும் நடக்காத, இந்த கனவுல கூட நினைச்சு பார்க்காத ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுது. இது வரைக்கும் எவ்வளவோ கஷ்டங்களை காத்துட்டீங்க, எத்தனையோ அவமானங்களை சந்திச்சிட்டீங்க. இனிமே நமக்கு நல்லதே நடக்காதா, நம்ம வாழ்க்கை அவ்வளோ காணா அப்படின்னு பல ராத்திரிகள் தூங்காம அழுதுருப்பீங்க. ஆனா இனிமே அப்படி நடக்காது. மே 31 பிறகு உங்க தலையெழுத்தே மாற போகுது. குறிப்பா உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கவே நடக்காதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருந்த ஒரு 3 விஷயம் ரொம்ப ஆச்சரியப்படும்படியா நடக்க போகுது. அந்த 3 விஷயங்கள் என்னென்ன, அதனால உங்க வாழ்க்கையில என்னென்ன பெரிய மாற்றங்கள் எல்லாம் வரப்போகுது அப்படிங்கறத பத்தி தான் நாம இப்போ ரொம்ப விரிவாக பார்க்க போறோம். முதல்ல துலாம் ராசிக்காரர்களோட குணத்தை பத்தி கொஞ்சம் பேசி ஆகணும். நீங்க எப்பவுமே மத்தவங்களுக்கு நல்லது மட்டுமே நினைப்பீங்க. தராசு மாதிரி நடுநிலையா நியாயமா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவீங்க. யாருக்கும் எந்த துரோகமும் செய்ய மாட்டீங்க. ஆனா உங்களுக்கு என்ன திரும்ப கிடைச்சது? நீங்க ரொம்ப நம்பினவங்க, உங்களுக்காக உயிரையே கொடுப்பாங்கன்னு நினைச்சவங்க தான் உங்களுக்கு பெரிய துரோகத்தை செஞ்சிருப்பாங்க. காதா இருந்தாலும் சரி, தாசமா இருந்தாலும் சரி, நீங்க வாரி வாரி கொடுத்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தப்போ, உங்களுக்கு ஒரு உதவி தேவைப்பட்டப்போ யாருமே உங்க கூட நின்றுருக்க மாட்டாங்க. உங்களை அப்படியே நடுத்தருகளை விட்டுட்டு போயிருப்பாங்க. இந்த வலிகளை எல்லாம் சுமந்துகிட்டு வெளியில சிரிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள ரத்தம் கண்ணீரை அழுதுட்டு இருக்கிறவங்க தான் நீங்க. எவ்வளவு திறமை இருந்தாலும், எவ்வளவு உழைச்சாலும் அதற்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கவே இல்லை. எப்பவுமே ஒரு போராட்டமான வாழ்க்கை தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கடும் பிரச்சனை ஒரு பக்கம் கழுத்தை நெரிக்குது, குடும்பத்துல நிம்மதி இல்ல, தொழில நஷ்டம், வேலை பார்க்குற இடத்துல ஏகப்பட்ட நெருக்கடிகள்னு எல்லா பக்கத்துல இருந்தும் உங்களுக்கு அடி மேல அடி விழுந்துட்டு இருக்கு. அகடவுளியன் நமக்கு மட்டும் இவ்வளவு சோதனைகளை கொடுக்கறாரு, நாளை செஞ்ச பாவம் தான் என்ன அப்படின்னு அடிக்கடி நீங்க உங்களே கேட்டிருப்பீங்க. ஆனா ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க, கடவுள் எப்பவுமே தனக்கு பிடிச்சவங்களுக்கு தான் நிறைய சோதனைகளை கொடுப்பாராம். அந்த சோதனைகளை எல்லாம் தாண்டி வர்றப்போ தான் ஒரு பெரிய வெற்றியை அவங்களுக்கு பரிசா கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய வெற்றி, ஒரு பெரிய பரிசு தான் இந்த மே 31 பிறகு உங்களுக்கு கிடைக்க போகுது. உலக நிலைகள் எல்லாமே இப்போ உங்களுக்கு ரொம்ப சாதகமா மாறிட்டு இருக்கு. இத்தனை நாளா உங்களை முடக்கி போட்டிருந்த கிரகங்கள் எல்லாமே தங்களுடைய இடத்தை மாற்றி உங்களுக்கு ஒரு ராஜயோகத்தை கொடுக்கறதுக்கு தயாரா நிக்கிறாங்க. குறிப்பா இந்த மே மாதம் முடியறப்போ வானத்துல நடத்துற கிரக மாற்றங்கள் உங்க ராசிக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொண்டு வரப்போகுது. இது ஏதோ நான் சும்மா உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்ற வார்த்தை கிடையாது. நவகிரகங்கள் எப்படியெல்லாம் இடம் மாறி உங்களுக்கு என்னென்ன நன்மைகளை செய்ய போறாங்க அப்படிங்கறத நீங்க அனுபவபூர்வமா உணர போறீங்க. இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் இது. யாரெல்லாம் உங்களை பார்த்து இவனால என்ன முடியும், இவனால என்ன சாதிக்க முடியும்னு ஏளனமா சிரிச்சாங்களோ அவங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டு வாயடிச்சு போற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி அபரிமிதமா இருக்க போகுது. தூசில இருந்து மேல எழுந்து வர பீனிக்ஸ் பறவை மாதிரி நீங்க மேல வரப்போறீங்க. உங்களுடைய பேச்சில ஒரு கம்பீரம் வரப்போகுது, உங்களுடைய செயல்ல ஒரு மேகம் வரப்போகுது. தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய ஒரு பொற்காலம் உங்களுக்கு ஆரம்பமாக போறது. குறிப்பா நான் முதலே சொன்ன மாதிரி உங்க வாழ்க்கையில நடக்கவே நடக்காதுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு 3 விஷயங்கள் இப்போ நடக்க போறது. அந்த 3 விஷயங்களும் உங்களோட பொருளாதாரத்தை, உங்களோட குடும்ப வாழ்க்கைய, உங்களோட சமூக அந்தஸ்தை தலைகீழா மாற்றி போட போகுது. நீங்க இத்தனை நாளா எந்த ஒரு விஷயத்துக்காக ஏங்கி தவிச்சிட்டு இருந்தீங்களோ அது உங்களை தேடி வரப்போறது. உங்களுடைய மனசுக்குள்ள ஒரு பெரிய பாலம் இருக்கு. யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய ரகசியமான கலலைகளை நீங்க வச்சிட்டு இருக்கீங்க. நம்ம எதிர்காலம் என்ன ஆகுமோ, நம்ம குழந்தைகளோட எதிர்காலம் என்ன ஆகுமோ, இந்த கடனை எல்லாம் எப்படி அடைக்க போறோம், சொந்தமா ஒரு வீடு கட்ட முடியுமா, நம்ம விருப்பப்பட்ட வாழ்க்கை நமக்கு அமையுமா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் உங்க மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் விடை கிடைக்கிற நேரம் தான் இந்த மே 31 உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உங்களுக்கு முழுமையான பலன்களை அள்ளி கொடுக்க காத்துட்டு இருக்காரு. மற்ற கிரகங்களும் சுக்கிரனுக்கு துணையா நின்னு உங்க வாழ்க்கையில ஒரு வசந்தத்தை கொண்டு வர போறாங்க. இனிமே நீங்க கண்ணீர் விட வேண்டிய அவசியம் இல்ல. உங்களோட கஷ்ட காலங்கள் எல்லாமே காத்துல திறக்க போகுது. நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே எந்த ஒரு தடங்களும் இல்லாம ரொம்ப சுலபமா நடந்து முடிய போகுது. அந்த 3 விஷயத்துல முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய நிதி நிலைமையில வர போற ஒரு பிரம்மாண்டமான மாற்றம். பட கஷ்டம் அப்படிங்கறது உங்களுக்கு புதுசு கிடையாதுதான்.
ஆனா இப்போ இருக்கிற நிலைமையில கழுத்து வரைக்கும் கடல்ல முழுகி போய் மூச்சு விட கூட திணறிட்டு இருக்கீங்க. வட்டிக்கு மேல வட்டி கட்டி உழைக்கிற பணம் எல்லாம் வட்டி கட்டவே சரியா போகுதுன்னு ரொம்பவே நொந்து போயிருக்கீங்க. ஒரு சிலருக்கு வங்கியில வாங்கின கடனை அடைக்க முடியல, இன்னும் சிலருக்கு தெரிஞ்சவங்க கிட்ட வாங்கின கடனால ஏகப்பட்ட அவமானம். ஆனா இந்த மே 31 அப்புறம் உங்களுக்கான பணவரவு அப்படிங்கிறது எங்க இருந்து வருதுன்னே தெரியாத அளவுக்கு பல வழிகள்ல இருந்து கொட்ட போகுது. இது ஏதோ திடீர்னு வானத்திலிருந்து பணம் பொத்த போகுதுன்னு அர்த்தம் கிடையாது. நீங்க செஞ்ச உண்மையான உழைப்புக்கு, நீங்க இழந்த பணத்துக்கு பல மடங்கா திரும்ப கிடைக்க போகுது. உங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், நம்ம கைக்கு இவ்வளவு பணம் வருதா அப்படின்னு நீங்களே நம்ப முடியாத அளவுக்கு உங்க பொருளாதார நிலைமை உயர போறது. குறிப்பா சொல்லணும்னா, ரொம்ப நாளா விற்காம இழுத்தடிச்சிட்டு இருந்த ஒரு சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமா முடியும். அது மூலமா ஒரு பெரிய தொகை உங்க கைக்கு வந்து சேரும். இல்லைன்னா இங்க யாருக்காவது பணம் கொடுத்து அது இனிமே திரும்ப வராதுன்னு நீங்க முழுசா நம்பி ஏமாந்து போன ஒரு பணம் உங்களை தேடி அவங்களே வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். தொழிலை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இருந்த முடக்க நிலை முழுசா மாறி உங்க வியாபாரம் சக்கை போடு போட போறது. புதுசா ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைச்சவங்களுக்கு அதுக்கான முதலீடு தானா வந்து சேரும். வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு வர வேண்டிய பதவி உயர்வோ இல்ல சம்பள உயர்வோ எந்த தடையும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும். உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களோட இந்த திடீர் வளர்ச்சியை பார்த்து வாயடைச்சு போய் நிக்க போறாங்க. நேத்து வரைக்கும் உங்களை கடன்காரன்னு கேவலமா பேசினவங்க எல்லாம் இன்னைக்கு உங்ககிட்ட வந்து உதவி கேட்கிற அளவுக்கு உங்களுடைய அந்தஸ்து சமூகத்துல பல மடங்கு உயர போகுது. இந்த பணவரவு உங்க வாழ்க்கையில இருக்கிற பாதி பிரச்சனைகளை அப்படியே காணானாக்கிடும். இத்தனை நாளா என்ன வாங்குறதுனாலும் பட்டுன்னு யோசிச்சு ஆசைகளை எல்லாம் மனசுக்குள்ளேயே புதைச்சுக்கிட்டு வாழ்ந்த நீங்க இனிமே உங்க குடும்பத்துக்காகவும் உங்க குழந்தைகளுக்காகவும் எதை வேணாலும் தாராளமா வாங்கி கொடுக்கற அளவுக்கு உங்க கையில கணப்புழுக்கள் நிறைஞ்சிருக்கும். ரொம்ப வருஷமா சொந்தமா ஒரு வீடு கட்டணும் இல்ல ஒரு நல்ல வண்டி வாங்கணும்னு நீங்க கண்டுட்டு இருந்த கனவு இப்போ கண் முன்னாடி நனவாக போகுது. உங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மாயாஜாலம் மாதிரி தான் உங்களுக்கு தோணும். எப்படி இவ்வளோ சீக்கிரமா நம்ம வாழ்க்கையில இப்படி ஒரு மாற்றம் வந்துச்சுன்னு நீங்களே பல தடவை கண்ணாடியை பார்த்து கேட்டுப்பீங்க. அந்த அளவுக்கு சுக்கிர பகவான் உங்களுக்கு கனமழையை பொழிய வைக்க போறாரு. உங்களுடைய சேமிப்பு உயர உயர உங்களுடைய தன்னம்பிக்கையும் பல மடங்கு அதிகமாகும். இனிமே யார்கிட்டையும் போய் கையேந்தி நிக்க வேண்டிய நிலைமை உங்களுக்கு வராது. இவங்களை நம்பி உங்க குடும்பம் இருக்கு. அவங்க முகத்துல ஒரு உண்மையான சந்தோஷத்தை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க வீட்டுக்குள்ள நுழையும் போதே ஒரு கலரையான முகத்தோட தான் இத்தனை நாளா போயிட்டு இருந்தீங்க. இனிமே அப்படி இருக்காது. ஒரு வெற்றியாளனா நிம்மதியான ஒரு மனிதனா நீங்க உங்க குடும்பத்தோட நேரத்தை செலவிட போறீங்க. இது வரைக்கும் நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் காப்பாத்த முடியாம தவிச்சீங்க. இனிமே நீங்க கொடுத்த வாக்க காப்பாத்துறது மட்டும் இல்லாம யாருக்கெல்லாம் உதவி செய்யணும்னு நினைச்சீங்களோ அவங்களுக்கெல்லாம் அள்ளி கொடுக்கற அளவுக்கு பெரிய இடத்துக்கு நட போறீங்க. உங்க ஜாதகத்துல இப்போ அமைஞ்சிருக்கிற கிரக சேர்க்கை அப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை உங்களுக்கு கொடுக்க காத்துட்டு இருக்கு. தலை நடந்த நீங்க இனிமே நெஞ்ச நிமிர்த்திக்கிட்டு ரொம்ப கம்பீரமா நடக்க போறீங்க. அடுத்ததா உங்க வாழ்க்கையில நடக்க போற 2வது பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? உங்க குடும்பத்திலையும் உறவுகளுக்கு இடையிலையும் வரப்போற ஒரு மிகப்பெரிய நிம்மதி. இத்தனை நாளா உங்க வீட்டுல எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவு நிம்மதியே இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு. கணவன் மனைவிக்கு இடையில காரணமே இல்லாம பெரிய மனஸ்தாபம் வந்திருக்கும். ஒருத்தர் புரிஞ்சுக்காம சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெரிய அளவுல சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சு போயிடலாமான்னு கூட சில நேரத்துல யோசிச்சிருப்பீங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு எத்தனையோ வரம் வந்தோம் எல்லாம் நல்லா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசி நேரத்துல ஏதோ ஒரு காரணத்தினால தட்டி போயிட்டே இருந்திருக்கும். இதனாலேயே வீட்டுல உள்ள பெரியவங்க ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருப்பாங்க. ஆனா இப்போ கிரக நிலைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா மாறுறதுனால இந்த பிரச்சனைகள் எல்லாமே காத்துல சுருட்டி போட்ட மாதிரி காணாத போக போகுது. பிரிஞ்சு போன கணவன் மனைவி ஒண்ணு சேருவாங்க. குடும்பத்துல இத்தனை நாளா இருந்த இந்த இறுக்கமான சூழ்நிலை மாறி எல்லார் முகத்திலையும் ஒரு உண்மையான சிரிப்பை நீங்க பார்க்க போறீங்க. ரொம்ப வருஷமா குழந்தை பாக்கியம் இல்லாம ஏங்கி தவிச்சிட்டு இருந்த தம்பதிகளுக்கு அவங்க வீட்டுல தொட்டில் காட்ட போற ஒரு நல்ல செய்தியும் இந்த காலகட்டத்துல தேடி வரும். உறவு முறைகளை பத்தி சொல்லணும்னா நீங்க ரொம்ப நம்பினவங்க உங்க கூடவே இருந்து உங்க முதுகுல குத்துனவங்க யார் யாருன்னு உங்களுக்கே வெளிப்படையா தெரிய வரும். யார் நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு அடையாளம் கண்டுக்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். நேத்து வரைக்கும் உங்களை ஒரு குருட்டா கூட மதிக்காத சொந்தக்காரங்க எல்லாம் உங்களை தேடி வந்து பேச ஆரம்பிப்பாங்க. ஆனா நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். ஏன்னா உங்க முன்னேற்றத்தை பார்த்து வயிற்றுச்சல் படுறவங்களும் உங்களை சுத்தி தான் இருப்பாங்க.
இத்தனை நாளா உங்களுக்கு மறைமுகமா குழி தோண்டினவங்க எல்லாரும் அவங்க தோண்டின குழியில அவங்களே விழப்போறாங்க. உங்க மேல வீண் பழி போட்டவங்க, உங்க பேரை பெடுக்கணும்னு நினைச்சவங்க எல்லாம் இனிமே உங்க முன்னாடி வந்து நிக்கவே பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய ஆளுமை திறன் ரொம்பவே அதிகமாகும். நீங்க எதையும் பேச வேண்டாம். உங்களுடைய வெற்றியே அவங்களுக்கு கொடுக்கிற ஒரு பெரிய பதிலடியா இருக்க போகுது. உங்களை விட்டு போன நல்ல உறவுகள் எல்லாமே திரும்பவும் உங்களை தேடி வருவாங்க. இது மட்டும் இல்லாம உங்க உடல் ஆரோக்கியத்துல ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்பட போகுது. இத்தனை நாளா மன உளைச்சல் காரணமா சரியா தூக்கம் இல்லாம சாப்பிட முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஏதோ ஒரு தீராத நோய் நம்ம உடம்புல இருக்குமோன்னு நீங்களே பயந்து போய் பல தடவை ஆஸ்பத்திரிக்கு அலைஞ்சிருப்பீங்க. வைத்தியத்துக்காரர செலவு நினைச்சு ரொம்பவே பயந்து போயிருப்பீங்க. ஆனா அதெல்லாம் வெறும் மன பயம்தான்னு நீங்க சீக்கிரமே உணருவீங்க. உங்க உடம்புல இருந்த ஒரு சோர்வு, ஒரு மந்த நிலை எல்லாமே மாறி சுறுசுறுப்பா வேலை செய்ய ஆரம்பிப்பீங்க. காலையில எந்திரிச்ச உடனே ஒரு புது உற்சாகம் உங்க மனசுல பொங்கும். ஒரு பேருக்கு நல்லது செய்யணும், 4 இடத்துக்கு போய் வரணும்னு உங்களுக்கே ஒரு உத்வேகம் பிறக்கும். உங்களை பிடிச்ச அரட்டி படிச்ச அந்த பிணிகள் எல்லாமே விலகி போய் முகத்துல ஒரு புது கலை பிறக்கும். உங்களை பாக்குறவங்களே என்ன இவ்வளவு பிரகாசமா இருக்கீங்கன்னு கேக்குற அளவுக்கு உங்க தோற்றத்திலேயே ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. மனசு நிம்மதியா இருந்தாலே பாதி நோய் தானா சரியாயிடும்னு சொல்லுவாங்க. அந்த மன நிம்மதியை தான் சுக்கிர பகவான் உங்களுக்கு முழுமையா கொடுக்க போறாரு. உங்க குழந்தைங்க கல்வி வேலை வாய்ப்பு விஷயத்துல நீங்க எதிர்பார்த்ததை விட பெரிய வெற்றி அடைவாங்க. அவங்கள நினைச்சு நீங்க ரொம்பவே பெருமைப்படுவீங்க. ஊருக்குள்ள உங்களை பத்தி தப்பா பேசினவங்க எல்லாம் இப்போ உங்க பிள்ளைங்களோட வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. இத்தனை நாளா உங்க தலையில இருந்த பெரிய பாரம் இறங்குன மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு கிடைக்கும். காலையில கண் விழிக்கும் போது இனிமே நமக்கு எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும்பா ஒரு முழுமையான நம்பிக்கை உங்களுக்குள்ள ஆழமா பதிஞ்சிடும். வாழ்க்கையில ஒரு கிடிமானம் இல்லாம தத்தளிச்சிட்டு இருந்த உங்களுக்கு ஒரு பெரிய நங்கூரம் போட்ட மாதிரி ஒரு நிலைத்தன்மை கிடைக்க போகுது. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்பவே தெளிவா தீர்க்கமா இருக்கும். அந்த முடிவுகள் உங்களை அடுத்தடுத்த பெரிய உயரங்களுக்கு கொண்டு போகும். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போகுதுன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அதுதான் உங்க வாழ்க்கையில வரப்போற மிகப்பெரிய திருப்புமுனை. இத்தனை நாள தொழிலையோ இல்ல வேலை பாக்குற இடத்துலயோ ஒரு அடிமை மாதிரி தான் நீங்க உழைச்சுக்கிட்டு இருந்தீங்க. நீங்க பொட்டின உழைப்புக்கெல்லாம் வேற யாரோ ஒருத்தர் பேர் வாங்கிட்டு போயிருப்பாங்க. உங்களுக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது எப்பவுமே மறுக்கப்பட்டுக்கிட்டே தான் இருந்துச்சு. ஆனா இந்த மே 31க்கு அப்புறம் உங்களுடைய உழைப்புக்கு ஏத்த உண்மையான பலன் உங்க கைக்கு நேரடியா வரப்போகுது. குறிப்பா வேலை பார்க்கிற இடத்துல உங்களுக்கு மேல அதிகாரியா இருந்து உங்களை ஆட்டி கிடைச்சவங்க கூட இனிமே உங்க பேச்ச பேட்டு நடக்கிற அளவுக்கு உங்களோட ஆளுமை திறன் ரொம்பவே அதிகமாக போகுது. சொந்தமா ஒரு சின்ன வியாபாரம் பாக்குறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல பெரிய அளவுல தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் சரி, நீங்க தொட்டது எல்லாமே துலங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது. இது வரைக்கும் உங்களுக்கு போட்டியா இருந்து உங்களுக்கு மறைமுகமா குழி தோண்டினவங்க எல்லாம் இனிமே உங்க நிழல கூட நெருங்க பயப்படுவாங்க. நீங்க எப்பவுமே நியாயத்தின் பக்கம் நிக்கிறவங்க, தராசு மாதிரி சரியா எடை போட்டு எதையும் செய்யறவங்க. உங்க மேல வீண் பழி போட்டு இல்லாத புல்லாத கதையெல்லாம் கட்டி விட்டு உங்களை ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருப்பாங்க. சிலருக்கு சொல்ல முடியாத அளவுக்கு வழக்கு, நீதிமன்றம்னு தேவையில்லாத அலைச்சல்கள் கூட வந்திருக்கலாம். இனிமே அந்த மாதிரி எந்த ஒரு கவலையும் உங்களுக்கு வேணாம். காலம் உங்க பக்கம் திரும்பிடுச்சு. நியாயம் உங்க பக்கம் இருக்கிறதுனால இழுத்தடிச்சுக்கிட்டு இருந்த பல விஷயங்கள் இப்போ உங்களுக்கு சாதகமா சுமூகமா முடிவுக்கு வரப்போறது. உண்மையான குற்றவாளிகள் யார், உங்க முதுகில குத்துனவங்க யார் அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டப்பட போகுது. இங்க போய் உங்க தரப்பு நியாயத்தை யார்கிட்டே நிரூபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க பட்ட கஷ்டத்துக்கும் நீங்க சிந்தின கண்ணீருக்கும் அந்த இறைவனே ஒரு பெரிய நல்ல தீர்ப்பை இப்ப கொடுக்க போறாரு. உங்களை குற்றவாளியா பாப்பவங்க அத்தனை பேரும் உங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிறத நீங்க உங்க கண்குளிர பாக்க போறீங்க. அதே மாதிரி சொந்த வீடு கட்டணும் இல்ல ஒரு நிலம் வாங்கணும்னு நீங்க ரொம்ப வருஷமா காத்துக்கிட்டு இருந்த பெரிய கனவு இப்போ நனவாக போகுது. எத்தனையோ தடவை இடம் பார்க்க போயிருப்பீங்க. முன்பணம் கொடுக்கற நிலைமை வரைக்கும் போய் கடைசி நேரத்துல அந்த காரியம் அப்படியே நின்னு போயிருக்கும். இனிமே அந்த மாதிரி தடங்கல்கள் எதுவுமே வராது. தடைகளை எல்லாம் தகர் தெரிஞ்சுட்டு ரொம்ப கம்பீரமா உங்க சொந்த வீட்டுல நீங்க கால் எடுத்து வைக்க போறீங்க. உங்களுக்கு யார் யாரெல்லாம் உதவி செய்யணும்னு நினைச்சு ஏமாத்தினாங்களோ அவங்க யாருடைய உதவியும் இல்லாம உங்களோட சொந்த உழைப்புல உங்களோட சொந்த பால்ல நின்னு நீங்க இதை சாதிச்சு காட்ட போறீங்க. சமூகத்துல நீங்க போற இடத்துல எல்லாம் உங்களுக்கு ஒரு தனி மரியாதை கிடைக்கும். ஒரு காலத்துல உங்களை காத்து இவங்கிட்ட என்ன இருக்கு, இவள்கிட்ட என்ன இருக்குன்னு ரொம்ப கீழ்த்தரமா எடை போட்டவங்கல்ல இன்னைக்கு உங்களோட வளர்ச்சியை பார்த்து பிரமிச்சு போய் நிக்க போறாங்க.
4 பேர் மதிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய சிம்மாசனத்துல நீங்க கம்பீரமா உட்கார போறீங்க. உங்க மனசுக்குள்ள எப்பவுமே ஒரு ஆன்மீக தேடல் இருந்துகிட்டே இருக்கும். குலதெய்வத்தை போய் பார்க்கணும், இல்ல ரொம்ப நாளா வேண்டி வச்ச ஒரு வேண்டுதலை நிறைவேற்றணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஆனா பண கஷ்டம் இல்ல குடும்பத்துல வர அடுத்தடுத்த பிரச்சனைகள்னால அந்த ஆன்மீக பயணம் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். இப்போ அந்த தடைகள் எல்லாமே விலகி உங்க குலதெய்வத்தோட முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. மனசார நீங்க போய் சாமியை கும்பிட்டு வரப்போறீங்க. அந்த இறைவனோட அனுக்கிரகம் உங்களுக்கு முழுமையா கிடைக்கிறதுனால நீங்க எடுக்கிற ஒவ்வொரு அடியும் வெற்றிப்படியா தான் அமைய போகுது. உங்க முகத்துல ஒரு பெரிய பிரகாசம் வரப்போகுது. நீங்க சொல்ற வார்த்தைக்கு ஒரு மதிப்பு வரப்போகுது. இத்தனை நாளா ஒரு சின்ன விஷயத்துக்காக கூட ரொம்பவே போராடின நீங்க இனிமே எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு ராஜ வாழ்க்கைய வாழ போறீங்க. இந்த 3 முக்கியமான விஷயங்கள் மட்டும் இல்லாம கிரகங்களுடைய சஞ்சாரம் உங்களுக்கு வேறு என்னென்ன நல்ல கலங்களை எல்லாம் கொடுக்க போகுதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். முக்கியமா உங்க ராசிக்கு யோககாரகனான சனி பகவான் இப்போ ரொம்பவே வலுவான ஒரு நிலைமையில உட்கார்ந்து உங்களுக்கு பெரிய ஆதரவா நிக்கிறாரு. சனி பகவான் எப்பவுமே ஒருத்தரை சும்மா தூக்கி விட்டுற மாட்டாரு. அவரை மாதிரி கஷ்டங்களை கொடுக்கறவங்களும் கிடையாது, அதே மாதிரி அவரை மாதிரி அள்ளி கொடுக்கறவங்களும் கிடையாது. இல்ல, இத்தனை வருஷமா பட்ட கஷ்டம் செஞ்ச உழைப்பு எல்லாத்தையும் அவர் கணக்கு வச்சுக்கிட்டு தான் இருந்தாரு. அந்த கணக்கு தீர்க்கிற நேரம் தான் இப்ப வந்திருக்கு. இரும்பு, வண்டி வாகனம், போக்குவரத்து, கட்டிட வேலை இல்ல விவசாயம், இப்படி நீங்க எந்த தொழில் செஞ்சாலும் சரி அதுல ஒரு எதிர்பாராத லாபம் உங்களுக்கு கிடைக்க போறது. இத்தனை நாளா ஒரு சின்ன லாபத்தை பாக்குறதுக்கு கூட நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பீங்க. ஆனா இப்போ அந்த நிலைமை மாறி குறைஞ்ச உழைப்புல நிறைஞ்ச லாபத்தை பாக்குற அளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு வழிகாட்ட போறாரு. உங்க தொழில்ல இதுவரைக்கும் இருந்த தடங்கல்கள் எல்லாம் நீங்கி ஒரு புது வேகம் திறக்க போகுது. ஏன்னா இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க மனசுல வச்சுக்கணும். கிரகங்கள் உங்களுக்கு எவ்வளவுதான் சாதகமா இருந்தாலும் நீங்க செய்ய வேண்டிய சில கடமைகளும் இருக்கு. முக்கியமா உங்களோட ரகசியங்களை இனிமே யார்கிட்டயும் சொல்லாதீங்க. நீங்க ரொம்ப நல்லவங்க, மனசுல ஒண்ணு வச்சுக்காம பட்டுன்னு எல்லாத்தையும் வெளியே சொல்லிடுவீங்க. அதுதான் உங்களுக்கு பெரிய எதிரியா மாறுது. நான் இந்த தொழிலை தொடங்க போறேன், இல்ல எனக்கு இந்த இடத்துல இருந்து பணம் வர போறது, என் பையனுக்கு இந்த பையனை பேசி முடிச்சிருக்கோம் அப்படின்னு எந்த ஒரு சுப காரியமா இருந்தாலும் சரி, பண வரவா இருந்தாலும் சரி, அது நடந்து முடிகிற வரைக்கும் யாருக்கிட்டையும் மூச்சு விடாதீங்க. உங்க நிழல் கூட அதை பத்தி தெரிஞ்சுக்க கூடாது. ஏன்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்களோட கண் திருஷ்டியே உங்களுக்கு ஒரு பெரிய தடையா மாறிடும். நீங்க நல்லா இருக்கிறத பார்த்து உள்ளுக்குள்ளேயே புழுங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால ரொம்ப அமைதியா யாருக்கும் தெரியாம உங்க காரியத்தை சாதிச்சுக்கிறதுலதான் உங்களோட வெற்றியே அடங்கி இருக்கு. வாய் மூடி மணியா இருந்து உங்க வேலைகளை பாருங்க, வெற்றி தானே உங்களை தேடி வரும். அதே மாதிரி குரு பகவானுடைய பார்வையும் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பா அமைய போகுது. குரு பார்த்தால் போடி நன்மைன்னு சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க. அந்த குருவுடைய பார்வை உங்க குடும்ப ஸ்தானத்துல விழுகிறதுனால வீட்டுல எப்பவுமே ஒரு சுபகாரியம் நடந்துகிட்டே இருக்கும். எத்தனை நாளா உங்க வீட்டுல ஒரு விசேஷம் நடந்து எவ்வளவு நாள் ஆச்சுன்னு நினைச்சு பாருங்க. இனிமே அடிக்கடி சொந்தக்காரங்களாம் வீட்டுக்கு வரதும் சுப செலவுகள் நடக்கிறதும் வீடே எப்பவுமே ஒரு கல்யாண வீடு மாதிரி களி கட்டி இருக்க போகுது. இது வரைக்கும் உங்க பேச்சுக்கு உங்க வீட்லயே எந்த மதிப்பும் இல்லாம இருந்துச்சு. நீங்க என்ன சொன்னாலும் அதை காதுல வாங்கிக்காம உதாசீனப்படுத்தி இருப்பாங்க. ஆனா இப்போ நிலைமை தலைகீழா மாறிடும். குடும்பத்துல எந்த ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்களை கேட்டுட்டு தான் செய்வாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கான மரியாதையும் குடும்பத்துல உங்களுக்கான அந்தஸ்தும் உயர்ந்து நிக்க போகுது. உங்களை புரிஞ்சுக்காம இருந்த கணவனோ இல்ல மனைவியோ இப்போ உங்களுடைய அருமையை முழுசா உணர்ந்து உங்களுக்காகவே வாழ ஆரம்பிப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ரொம்ப நாளா வேலை தேடிட்டு இருந்த இளைஞர்களுக்கு இது ஒரு பொற்காலம்னு தான் சொல்லணும். படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்கலையே, கிடைக்கிற வேலையில சம்பளம் பத்தலையேன்னு ரொம்பவே விரக்தியில இருந்திருப்பீங்க. எத்தனையோ நேர்காணலுக்கு போய் எல்லாம் நல்லா செஞ்சோம், கடைசி நேரத்துல உங்களுக்கு பதிலா வேற யாருக்கும் அந்த வேலை கிடைச்சிருக்கும். இனிமேல் இந்த மாதிரி ஏமாற்றங்கள் உங்களுக்கு வராது. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நீங்க படிச்ச படிப்புக்கு ஏத்த ஒரு நல்ல வேலை உங்களை தேடி வரப்போகுது. அதுவும் சாதாரண வேலை கிடையாது. ஒரு நல்ல சம்பளத்தோட உங்களுக்கு ஒரு நல்ல பதவியோட கூடிய வேலை கிடைக்க போகுது. அயல் நாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும்னு கனவு கண்டுட்டு இருந்தவங்களுக்கு அதுக்கான அனுமதியும் பயணத்துல இருந்த தடைகள் எல்லாமும் விலகி ரொம்ப சுலபமா வெளிநாட்டு வாய்ப்புகள் தேடி வரும். அங்க போய் நீங்க சம்பாதிச்சு உங்க குடும்பத்தோட கஷ்டத்தெல்லாம் போக்குற அளவுக்கு உங்களோட வாழ்க்கை தரம் உயர போகுது. இதெல்லாம் நடக்குமான்னு இப்போ உங்களுக்கு சந்தேகமா இருக்கலாம், ஆனா கண்டிப்பா நடக்கும். நீங்க பொறுத்திருந்து பாருங்க. குறிப்பா துலாம் ராசி பெண்களை பத்தி இங்க சொல்லியே ஆகணும். நீங்க உங்க குடும்பத்துக்காக செஞ்ச தியாகங்களுக்கு அளவே கிடையாது.
கல்யாணத்துக்கு முன்னாடி காய் தகப்பனுக்காகவும் கல்யாணத்துக்கு அப்புறம் கணவன் குழந்தைகளுக்காகவும் உங்களை நீங்களே முழுசா அர்ப்பணிச்சுக்கிட்டீங்க. உங்க ஆசைகள் உங்க கனவுகள் எல்லாத்தையும் ஒரு பெட்டியில போட்டு பூட்டி வச்சுட்டு மத்தவங்க சந்தோஷத்துக்காகவே ஓடி ஓடி உழைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு என்ன திரும்ப கிடைச்சதுன்னு யோசிச்சு பார்த்தா வெறும் ஏமாற்றமும் கண்ணீரும் தான் மிச்சம். நீங்க எவ்வளவுதான் செஞ்சாலும் இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு, எல்லாரும் செய்யறதுதானே நீயும் செய்யற அப்படின்னு ரொம்ப சாதாரணமா உங்க உழைப்ப உதாசீனப்படுத்தி இருப்பாங்க. உடம்பு சரியில்லாம படுத்து கிடந்தா கூட உங்களுக்கு ஒரு வாய் சுடுதண்ணி வச்சு கொடுக்க கூட யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வலியையும் வேதனையும் மனசுக்குள்ளேயும் அடக்கி வச்சுக்கிட்டு வெளியே சிரிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க நீங்க. ஆனா இனிமே அந்த நிலைமை அப்படியே மாறப்போகுது. மே 31க்கு பிறகு உங்களுக்கான ஒரு தனி அடையாளம் கிடைக்க போகுது. வீட்டுல இருக்கிற பெண்களா இருந்தாலும் சரி, இல்ல வேலைக்கு போற பெண்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கான மரியாதையை இந்த சமூகம் கொடுத்துலாம் ஆகணுங்கிற அளவுக்கு நீங்க பெரிய இடத்துக்கு வரப்போறீங்க. வீட்டை இருந்துகிட்டே சொந்தமா ஏதாவது ஒரு சின்ன தொழில் செய்யணும், நம்ம கை காசை வச்சு நம்ம தேவைகளை பூர்த்தி செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்த பெண்களுக்கு அதுக்கான வாசல்கள் இப்போ அகலமா திறக்க போகுது. உங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்க திறமைகளை எல்லாம் வெளியே கொண்டு வரதுக்கான ஒரு அருமையான நேரம் இது. நீங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பா வெற்றி அடையும். உங்க கணவர் குடும்பத்துல இத்தனை நாளா உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருந்தவங்க எல்லாமும் இப்போ உங்களுடைய திறமைய பார்த்து வாய் அடைச்சு போயிருவாங்க. உங்க குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக நீங்க சேர்த்து வச்சிருந்த சின்ன சின்ன சேமிப்புகள் எல்லாம் இப்போ ஒரு பெரிய முதலீடா மாறி உங்களுக்கு கை கொடுக்க போகுது. உங்களை புரிஞ்சுக்காம எப்போ பார்த்தாலும் உங்க கூட சண்டை போட்டுட்டு இருந்த உங்க கணவர் இப்போ உங்களுடைய அருமையை முழுசா புரிஞ்சுக்குவார். உங்களுக்கு உறுதுணையா உங்களுடைய எல்லா முயற்சிகளுக்கும் அவர் கோல் கொடுக்க ஆரம்பிப்பார். உங்க குடும்ப வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்த கசப்புகள் எல்லாம் மாறி இனிமே எல்லாமே இனிப்பாவே மாறப்போகுது. அடுத்ததா இன்னொரு முக்கியமான விஷயம், ரொம்ப வருஷமா உங்களை பாடாப்படுத்திட்டு இருந்த பூர்வீக சொத்து பிரச்சனை. அண்ணன் தம்பிகளுக்குள்ள இல்ல சொந்த பந்தங்களுக்குள்ள ஒரு சின்ன நிலத்துக்காகவோ இல்ல ஒரு பழைய வீட்டுக்காகவோ பல வருஷமா பேச்சுவார்த்தை இல்லாம கோர்ட் கேஸ்ன்னு ஏறி இறங்கிட்டு இருந்திருப்பீங்க. நம்ம தாத்தா பாட்டி சம்பாதிச்ச சொத்து நமக்கு கிடைக்காமலே போயிருமோ, நம்ம கண்ணு முன்னாடியே நேர யாரோ அதை அனுபவிக்கிறாங்களேன்னு ரொம்பவே வயிற்றெரிச்சலோட காத்துட்டு இருந்திருப்பீங்க. இனிமே அந்த கவலை உங்களுக்கு துளியும் வேண்டாம். கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால பல வருஷமா இழுத்தடிச்சிட்டு இருந்த அந்த பாக பிரிவினை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ரொம்ப சுமூகமா முடிவுக்கு வரப்போனது. உங்க கை விட்டு போயிருச்சுன்னு நீங்க நினைச்ச சொத்து உங்களை தேடி உங்க கைக்கே நடப்போகுது. இது மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய பொருளாதார பலம் கிடைக்கும். அந்த சொத்தை வச்சு நீங்க உங்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கைய ரொம்ப பிரம்மாண்டமா ஆரம்பிக்க போறீங்க. நீதிமன்றத்துல இருந்த வழக்குகளும் உங்களுக்கு சாதகமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கிற மாதிரி தீர்ப்பு வரப்போகுது. நீங்க இப்போ ஒரு முக்கியமான காலகட்டத்துல இருக்கீங்க. உங்களை சுத்தி நடக்கிற சில விஷயங்களை நீங்க ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். யாரு உங்களுக்கு நிஜமான நண்பர்கள், யாரு கூட இருந்து குழி தோன்ற எதிரிகள் அப்படிங்கறத நீங்க அடையாளம் கண்டுகிட்டே ஆகணும். ஏன்னா உங்களோட வளர்ச்சி இப்போ ரொம்ப வேகமா இருக்க போகுது. அதை பார்த்து பொறுக்க முடியாத சில பேர் உங்க கூடவே ரொம்ப பாசமா பழகுற மாதிரி நடிச்சு உங்களோட ரகசியங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு லாக்கு வைக்க நினைப்பாங்க. உங்களை நம்பரிச்சு கழுத்தறுக்கிற வேலையெல்லாம் இப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய தொழில் ரகசியங்களையோ இல்ல உங்க குடும்பத்துல நடக்கிற விஷயங்களையோ மூணாவது மனுஷங்க கிட்ட தயவு செஞ்சு கையிருந்துக்காதீங்க. உங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் தான் உங்களுக்கு பெரிய பலம். அதே வார்த்தைகள் தான் உங்களுக்கு பெரிய பலவீனமும் கூட. அதனால எதை பேசினாலும் ரொம்ப யோசிச்சு ஒரு தடவைக்கு 4 தடவை சிந்திச்சு பேசுங்க. உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு வாக்குறுதியும் யாருக்கும் கொடுத்துடாதீங்க. உங்களை நீங்களே பாதுகாத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான நேரம் இது. இதை மட்டும் நீங்க சரியா செஞ்சிட்டீங்கன்னா உங்க வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது. கல்யாண வயசுல இருக்கிற துலாம் ராசி இளைய தலைமுறையினரை பத்தி நம்ம இப்போ பாப்போம். காதல் விஷயத்துல நீங்க ரொம்பவே அடிபட்டிருப்பீங்க. உங்களை உயிரா காதலிச்சவங்க சடார்னு ஒரு நாள் உங்களை விட்டுட்டு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அந்த வழியில இருந்து வெளியே வர முடியாம எத்தனையோ நாள் கனிமையில அழுதுருப்பீங்க. வீட்டுல பாக்குற வரனும் தட்டி தட்டி போயிருக்கோம். இல்லைன்னா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வரன் அமைஞ்சிருக்காது. இப்போ உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்களை உண்மையா நேசிக்கிற ஒரு நல்ல வாழ்க்கை துணை உங்களுக்கு அமைய போகுது. உங்களை வேண்டான்னு தூக்கி எறிஞ்சவங்க இப்போ உங்களை பார்த்து புறாமப்படுற அளவுக்கு உங்களோட கல்யாண வாழ்க்கை ரொம்ப பிரம்மாண்டமா சந்தோஷமா அமைய போகுது. கல்யாணமே வேண்டான்னு விரக்தியில இருந்தவங்க கூட இப்போ சம்மதம் சொல்ற அளவுக்கு நல்ல வரன்கள் உங்களை தேடி வரும். உங்க குடும்பத்தோட அந்தஸ்தை உயர்த்துற மாதிரியான ஒரு நல்ல இடத்துல இருந்து சம்பந்தம் கூடி வந்து வீடே மங்களகரமா மாறப்போகுது. நீங்க எப்பவுமே மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு துடிக்கிற ஒரு நல்ல மனசுக்காரங்க.
உங்ககிட்ட 10 ரூபாய் இருந்தா கூட அது அப்படியே இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்க பட்டினியா கிடப்பீங்க. ஆனா அந்த நல்ல குணத்தை இந்த உலகம் இத்தனை நாளா உங்களுக்கு பலவீனமா நாத்தி உங்க தலையில மிளகாய் இறைச்சுது. இனிமே அப்படி ஏமாறாதீங்க. இந்த மே 31க்கு அப்புறம் உங்களுக்கு பண வரவு அதிகமாகும் போது உங்ககிட்ட உதவி கேட்டு நிறைய பேர் வருவாங்க. கண்ணீர் விட்டு அழுது உங்க மனசை கரைச்சு பணத்தை புடுங்க பாப்பாங்க. ஆனா ரொம்ப உஷாரா இருங்க. யாருக்கு உண்மையிலேயே உதவி தேவையோ அவங்களுக்கு மட்டும் செய்யுங்க. உணர்ச்சி வசப்பட்டு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறதோ இல்ல உங்க பேரை கொடுத்து மத்தவங்களுக்கு பணம் வாங்கி கொடுக்கறதோ தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க. ஏன்னா நீங்க பாட்டுக்கு உதவி செஞ்சுட்டு போயிருவீங்க. ஆனா கடைசியில பழி உங்க மேல வந்து விடிஞ்சிரும். நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை பத்திரமா சேமிச்சு வைக்கிற வழிய பாருங்க. அதுதான் உங்க எதிர்காலத்துக்கு பெரிய பாதுகாப்பா இருக்கும். உங்களுடைய மனசு எப்பவுமே ஒரு தராசு மாதிரி ரொம்ப சரியா யோசிக்கும். ஆனா கடந்த சில மாசங்களா ஒரு சின்ன குழப்பம், ஒரு தெளிவில்லாத நிலைமை உங்களுக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு. எந்த முடிவை எடுத்தாலும் அது தப்பா போயிருமோங்கிற ஒரு பயம் உங்களை ஆட்கொண்டு இருந்துச்சு. சின்ன சின்ன முடிவுகள் எடுக்கிறது கூட மத்தவங்களோட ஆலோசனையை நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருந்திருப்பீங்க. இனிமே அந்த பயம் உங்களுக்கு கொஞ்சம் கூட வேண்டாம். இறைவனோட முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும். காலையில எந்திரிச்ச உடனே உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு அந்த நாளை ஆரம்பிங்க. வீட்டுல பூஜை அறையில ஒரு நெய் விளக்கு ஏக்கி வச்சுட்டு அமைதியா உட்காந்து உங்க இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற பாரன் எல்லாம் இறங்கி ஒரு பெரிய நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். நீங்க எந்த அளவுக்கு இறைவனை கெட்டியா புடிச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட வளர்ச்சி எவராலும் அசைக்க முடியாத அளவுக்கு ரொம்ப பலமா இருக்கும். உங்களுக்காக நல்லது நினைக்கிற நல்ல மனிதர்கள் மட்டுமே இனிமே உங்களை தேடி வருவாங்க. வியாபாரம் செய்யறவங்க கொஞ்சம் கவனமா கேளுங்க. இத்தனை நாளா உங்க கடையில வியாபாரம் சுமாராதான் போயிட்டு இருந்திருக்கும். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் நல்லா சம்பாதிக்கும் போது நம்ம கடைக்கு மட்டும் ஏன் ஆளு வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்க ரொம்பவே கவலைப்பட்டுட்டீங்க. வாடகை கொடுக்கறதுக்கு கூட வழி இல்லாம தொழிலை மூடிடலாமான்னு கூட சில நேரத்துல யோசிச்சிருப்பீங்க. ஆனா இப்போ கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால உங்க வியாபாரத்துல ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட போகுது. புதிய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க. உங்களுடைய நேர்மையும் நீங்க கொடுக்கற பொருளோட தரமும் உங்களை பெரிய அளவுல பேச வைக்கும். 1க்கு 2 கடையா திறக்கிற அளவுக்கு உங்களுடைய தொழில் விரிவடைய போகுது. அவங்கள பார்த்து போட்டியா நினைச்சு உங்களுக்கு கெடுதல் செஞ்சவங்க எல்லாம் அவங்க செஞ்ச தப்புக்கெல்லாம் சேர்த்து பலனை அனுபவிக்க போறாங்க. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம உங்க இலக்கை நோக்கி மட்டும் ஓடிக்கிட்டே இருங்க. உங்களுக்கான வெற்றி உங்க பக்கத்துல காத்துட்டு இருக்கு. நீங்க விதைச்ச விதைக்கான பலனை அறுவடை செய்ய போற நேரம் இது. உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி எப்பவுமே ஓடிக்கிட்டு இருக்கும். நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கலையே, யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலையே, அப்புறம் ஏன் நமக்கு மட்டும் இத்தனை கஷ்டம் இத்தனை சோதனைன்னு அடிக்கடி நினைச்சு ரொம்பவே குழம்பி போயிருப்பீங்க. இதுக்கு காரணம் நீங்க செஞ்ச காமம் கிடையாது. கிரகங்கள் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பரீட்சை. அந்த பரீட்சையில நீங்க இப்போ 100க்கு 100 மார்க் வாங்கி பாஸ் பண்ணிட்டீங்க. இது வரைக்கும் நீங்க செஞ்சதான தருமங்கள் மத்தவங்களுக்கு தெரியாம நீங்க செஞ்ச உதவிகள் எல்லாமே இப்போ ஒரு பெரிய புண்ணியமா உருவெடுத்து உங்களுக்கு காவலா நிக்க போகுது. நீங்க செஞ்ச அந்த நன்மைகள் தான் இப்போ பல மடங்கா பெருகி உங்க குழந்தைகளுக்கும் உங்க பரம்பரைக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதமா மாறப்போகுது. கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி உங்களை வழி நடத்துறத நீங்களே இப்போ ரொம்ப ஆழமா உணர போறீங்க. எந்த ஒரு புது காரியத்தை தொடங்கினாலும் யாரோ ஒருத்தர் ரூபத்துல வந்து அந்த இறைவன் உங்களுக்கு உதவியா நின்னு அதை ரொம்ப சுலபமா முடிச்சு கொடுப்பார். வீட்டுல படிக்கிற பிள்ளைங்க இருக்காங்களா? அவங்கள நினைச்சு நீங்க இத்தனை நாளா ரொம்பவே கவலைப்பட்டிருக்கீங்க. படிப்புல சரியா கவனம் இல்லாம எப்ப பார்த்தாலும் விளையாட்டுத்தனமா இருக்காங்களே, இவங்க எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு ரொம்பவே பயந்து போயிருப்பீங்க. ஆனா இப்போ அவங்களுடைய புத்தி ரொம்பவே கூர்மையா மாற போறது. அவங்களுக்கே அவங்க எதிர்காலத்தை பத்தின ஒரு பெரிய பொறுப்புணர்வு ஆழமா வந்துடும். நீங்க போய் படின்னு அவங்க பின்னாலேயே ஓட வேண்டிய அவசியமே இனிமே இருக்காது. அரசு வேலைக்காகவோ இல்ல பெரிய பெரிய நுழைவு தேர்வுக்காகவோ பல வருஷமா காத்துட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு இது ரொம்பவே ஒரு பொன்னான நேரம். அவங்க நினைச்சதை விட பெரிய மதிப்பெண்கள் வாங்கி நீங்க எல்லாம் பாலர் தூக்கி விட்டுக்கிற அளவுக்கு சமூகத்துல உங்களுக்கு ஒரு பெரிய பெருமைய தேடி தரப்போறாங்க. அவங்களுடைய அந்த வெற்றி உங்க குடும்பத்தோட தலையெழுத்தையே மொத்தமா மாத்தி ரொம்ப பிரம்மாண்டமா எழுத போகுது. அது பெரிய அதிர்ஷ்டம், எதிர்பாராத பணவரவெல்லாம் வரும்போது நாம ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் நம்மளோட ஆரோக்கியம். இத்தனை நாளா கஷ்டத்துல உழன்று சரியா சாப்பிடாம நிம்மதியா தூங்காம உங்க உடம்ப நீங்களே ரொம்பவே கெடுத்து வச்சிருக்கீங்க. உழைப்புன்னு ஓடி உங்க உடம்ப ஒரு இயந்திரம் மாதிரி தான் நீங்க பாத்துக்கிட்டீங்க. இனிமே அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களுக்கு வரப்போற சந்தோஷத்தை முழுசா அனுபவிக்கணும்னா
உங்க உடம்புல நல்ல தெம்பு வேணும். அதனால நேரத்துக்கு சரியா சாப்பிடுங்க. ராத்திரியில எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா தூங்குங்க. மனசுல இருக்கிற தேவையில்லாத பாரத்தை எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு ஒரு புது மனுஷனா வாழ ஆரம்பிங்க. ஏன்னா உங்க உடம்பு தான் உங்களுக்கு இருக்கிற முதல் பெரிய சொத்து. அந்த சொத்தை நீங்க பத்திரமா பாத்துக்கிட்டாதான் சுக்கிர பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிற அத்தனை பெரிய பாக்கியங்களையும் எந்த ஒரு குறையும் இல்லாம நீங்க முழுமையா அனுபவிக்க முடியும். அதே போல ஒரு பெரிய உயரத்துக்கு நீங்க போகும்போது உங்களோட குணத்துல எந்த ஒரு பெரிய மாற்றமும் வந்துடக்கூடாது. கை நிறைய கணம் வந்துருச்சு, சமூகத்துல பெரிய அந்தஸ்து வந்துருச்சுன்னு ஒரு சின்ன தலைக்கணம் கூட உங்களுக்கு வந்துடக்கூடாது. ஏன்னா நீங்க கஷ்டப்பட்ட காலத்துல உங்களுக்கு உண்மையாகவே தோள் கொடுத்தது யாரு, உங்களை ஏளனமா காத்து சிரிச்சது யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால எப்பவும் போல அந்த இயல்பான எளிமையான சுபாவப்படவே எல்லார்கிட்டையும் பழகுங்க. யார் உங்களை தேடி வந்து உதவி கேட்டாலும் உங்களால முடிஞ்சதை கண்டிப்பா மனமுவது செய்யுங்க. ஆனா முன்னாடியே சொன்ன மாதிரி யாரை நம்பனா யாரை நம்ப கூடாதுங்கிற அந்த தெளிவு மட்டும் எப்பவும் உங்க மனசுல ஒரு ஓரத்துல இருந்துகிட்டே இருக்கணும். இந்த மே 31 அப்புறம் உங்க வாழ்க்கையில வீச போற இந்த வசந்த கால காத்து சில நாட்கள் மட்டும் இல்லாம அப்படியே நிரந்தரமா உங்க வீட்டிலேயே தங்க போகுது. இந்த பொன்னான வாய்ப்பை நீங்க ரொம்ப சரியா பயன்படுத்திக்கிட்டு உங்களுடைய அடுத்த பட்ட வாழ்க்கைய ஒரு பெரிய திருவிழா மாதிரி மாத்திக்கோங்க. ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்த நான் இங்க ஆழமா பதிவு செய்ய விரும்புறேன். ராகு கேது அப்படிங்கிற 2 நிழல் கிரகங்களை பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதனால ஏதோ ஒரு பெரிய பாம்பு உங்களை சுத்தி சுத்தி வந்து இறுக்கி பிடிச்ச மாதிரி ஒரு மூச்சு முற்ற உணர்வு உங்களுக்கு இருந்துட்டே இருந்திருக்கும். எந்த ஒரு வேலையை தொட்டாலும் ஒரு இருட்டுக்குள்ள தட்டுத்தொடு மாறி கோர மாதிரி அடுத்து என்ன நடக்கும்னே தெரியாத ஒரு குருட்டுத்தனமான நிலைமை தான் இருந்துச்சு. ஆனா இப்போ அந்த ராகு கேது 2 பேரும் தங்களோட நிலையை மாற்றி உங்களுக்கு ரொம்பவே அருமையான ஒரு யோகத்தை செய்ய காத்திருக்காங்க. திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு பெரிய ஜாக்பாட் உங்களை தேடி வரப்போது. நீங்க நினைச்சு கூட பார்க்காத ஒரு வழியிலிருந்து நீங்க சற்றும் எதிர்பார்க்காத ஒரு நபர் மூலமா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவி கிடைக்க போறது. ரொம்ப தூரத்துல இருந்து, அதாவது வெளியூர்ல இருந்தோ இல்ல வெளி மாநிலத்துல இருந்தோ உங்களுக்கு வர வேண்டிய ஒரு பெரிய நல்ல செய்தி இந்த காலகட்டத்துல உங்களை வந்து சேரும். இது வரைக்கும் பல காரணங்களால தடைப்பட்டுக்கிட்டே இருந்த பயணங்கள் எல்லாம் இனிமே ரொம்ப சிறப்பா உங்களுக்கு லாபம் தரக்கூடிய வகையில அமைய போகுது. அதே மாதிரி வீட்டுல இருக்கிற முதியவர்கள் வயசானவங்களை பத்தி இங்க சொல்லியே ஆகணும். இத்தனை நாளா பிள்ளைங்க நம்மள மதிக்கலையே, நம்ம பேச்சை யாரும் கேட்கலையேன்னு ரொம்பவே மனசு உடைஞ்சு ஒரு மூலையில உட்காந்து கனிமையில அழுதுட்டு இருந்திருக்கீங்க. உடம்புல வேற ஏதோ ஒரு தீராத வியாதி வந்து அதுக்காக மாத்திரை மருந்துன்னு பணத்தை கொட்டி அழுது ரொம்பவே சோர்ந்து போயிருப்பீங்க. இனிமே அந்த கவலையெல்லாம் தூக்கி தூரமா போடுங்க. உங்க பிள்ளைங்க உங்க அருமையை முழுசா புரிஞ்சுக்கிட்டு உங்களை ஒரு தெய்வமா கொண்டாடுற நேரம் இது. உங்களுக்கு இருந்த அந்த நாள்பட்ட வியாதிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகி உடம்புல ஒரு புது தெம்பு வரப்போகுது. உங்களோட அனுபவத்தையும் நீங்க சொல்ற ஆலோசனையும் உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் தலைமையில வச்சு கொண்டாட போறாங்க. உங்களுடைய கடைசி காலத்துல நிம்மதியே இல்லாம போயிருமோன்னு பயந்த உங்களுக்கு அந்த கடவுள் ஒரு முழுமையான மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் இப்ப ஒரு பெரிய பரிசா கொடுக்க போறாரு. நீங்க எப்பவுமே ரொம்ப சுத்தமா நேர்மையா இருக்கணும்னு நினைப்பீங்க. ஆனா உங்களை சுத்தி இருக்கிற சில பேரு எப்படியாவது உங்களை தடம் மாத்தணும், உங்களை கெட்டவங்களா இந்த ஊருக்கு காட்டணும்னு ரொம்பவே முயற்சி செஞ்சிருப்பாங்க. இனிமே அவங்க பருப்பு உங்ககிட்ட கொஞ்சம் கூட வேகாது. உங்களோட உள்ளுணர்வு இப்போ ரொம்பவே கூர்மையா வேலை செய்ய ஆரம்பிக்கும். யார் உங்ககிட்ட உண்மையான பாசத்தோட பழகுறாங்க, யார் உங்க முதுகுல குத்த காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நீங்க அவங்க முகத்தை பார்த்த உடனே ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஞானம் உங்களுக்கு கிடைக்க போகுது. தேவையில்லாத சகவாசங்களை எல்லாம் நீங்களே முழுசா ஒதுக்கி வச்சுட்டு உங்க முன்னேற்றத்துக்கு யார் யாரெல்லாம் உறுதுணையா இருப்பாங்களோ அவங்க கூட மட்டுமே பயணிக்க போறீங்க. இந்த ஒரு பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில பல பிரம்மாண்டமான வெற்றிகளை ரொம்ப சீக்கிரமாவே கொண்டு வந்து சேர்க்க போகுது. உங்களை ஆட்டி படைச்ச அந்த கண் திருஷ்டி எல்லாமே விலகி போய் உங்க முகத்துல ஒரு பெரிய தேஜஸ் வரப்போகுது. நீங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் ஒண்ணு இருக்கு. அது பெரிய மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும்போது நீங்க உங்க குலதெய்வத்தை கண்டிப்பா நடக்கவே கூடாது. முடிஞ்சா மாசத்துக்கு ஒரு தடவையாவது உங்க குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோட போய் மனசார சாமி கும்பிட்டு வாங்க. கோவிலுக்கு போக முடியலனாலும் வீட்டுல விளக்கேற்றும் போது குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டே ஏத்துங்க. அதே மாதிரி வாயில்லா ஜீவன்களுக்கு குறிப்பா பாக்கைக்கு எப்பவுமே தினமும் கொஞ்சம் சாப்பாடு வைங்க. உங்க தெருவுல இருக்கிற நாய்களுக்கு ஏதாவது பிஸ்கட் மாதிரி கொஞ்சம் வாங்கி போடுங்க. இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப சாதாரண விஷயமா உங்களுக்கு தெரியலாம். ஆனா நீங்க செய்யற இங்க சின்ன சின்ன ஜீவகாருண்ய செயல்கள் தான்
உங்களுக்கு வரப்போற பெரிய ஆபத்துகளை எல்லாம் தடுத்து நிறுத்தி ஒரு பெரிய இரும்பு கலசனா உங்களை பாதுகாக்கும். நீங்க கஷ்டப்பட்ட காலத்துல உங்களுக்கு ஒருத்தர் செஞ்ச சின்ன உதவிய கூட நீங்க எப்பவுமே மறக்க மாட்டீங்க. அதே மாதிரி உங்களுக்கு இப்போ கிடைக்க போற இந்த வசதியான வாழ்க்கையில உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏழை எளிய மக்களுக்கு ஏதாவது ஒரு சிறு உதவியாவது செஞ்சுக்கிட்டே இருங்க. அது உங்களுடைய புண்ணிய கணக்க இன்னும் பல மடங்கா உயர்த்திக்கிட்டே போகும். ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாசத்துக்கு அப்புறம் நடக்க போற மாற்றங்கள்ல நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த மன நிம்மதி முழுமையா கிடைக்க போகுது. இத்தனை நாளா ராத்திரி படுத்தா தூக்கம் வராது, விடிஞ்சா என்னென்ன பிரச்சனைகளை எதிர்கொள்ளணும்னு பயந்து பயந்து வாழ்ந்திருப்பீங்க. ஆனா இப்போ கிரகங்கள் உங்களுக்கு அவ்வளவு பெரிய பக்கபலமா நிக்கிறாங்க. குறிப்பா உங்க ராசிக்கு வரப்போற சில நல்ல மாற்றங்கள் மூலமா உங்க உடம்புல ஒரு பெரிய தெம்பு வரப்போகுது. இத்தனை நாளா இருந்த ஒரு சோர்வு, எந்த வேலையும் செய்ய பிடிக்காத ஒரு மனநிலை எல்லாமே அடியோடு மாறப்போகுது. காலையில எந்திரிச்ச உடனே இன்னைக்கு என்னென்ன சாதிக்கலான்னு உங்க மனசு ஒரு கிரிய வேகத்தோட செயல்பட ஆரம்பிக்கும். உங்க மூளை அவ்வளவு கூர்மையா வேலை செய்யும். இதனால உங்க வியாபாரத்துல, உங்க தொழில நீங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாமே 100க்கு 100 சரியா அமையும். யாரெல்லாம் உங்களை ஒண்ணுமே தெரியாதவங்கன்னு நினைச்சாங்களோ அவங்க முன்னாடி நீங்க உங்க அறிவால ஒரு பெரிய சிம்மாசனம் போட்டு உட்கார போறீங்க. ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், உங்க நண்பர்கள் வட்டத்துல நடக்க போற மாற்றம். நீங்க எப்பவுமே நட்புக்காக உயிரையே கொடுக்கறவங்க. ஆனா அந்த நண்பர்கள்னால உங்களுக்கு லாபத்தை விட நஷ்டமும் அவமானமும் தான் மிச்சம். இனிமே அந்த மாதிரி போலி நண்பர்கள்லாம் தானா உங்க வாழ்க்கையை விட்டு விலகி போயிருவாங்க. உங்க கூடவே இருந்து உங்க முதுகில குத்துறவங்களே இறைவன் இப்போ உங்க கண்ணுக்கு முன்னாடி வெளிச்சம் போட்டு காட்ட போறாரு. அதனால உங்களை சுத்தி இப்போ ஒரு நல்ல வட்டம் உருவாக போகுது. உண்மையான விசுவாசமான மனிதர்கள் மட்டும்தான் உங்களுக்குள்ள இருப்பாங்க. இது உங்களுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப பெரிய உதவியா இருக்க போகுது. குறிப்பா நீங்க தொழில் பண்ற இடத்துல உங்களுக்கு கீழே வேலை பாக்குறவங்க உங்களுக்கு ரொம்ப விசுவாசமா நடந்துக்குவாங்க. அதனால நீங்க உங்க வேலையில இன்னும் அதிகமா கவனம் செலுத்த முடியும், லாபத்தையும் பல மடங்கா உயர்த்த முடியும். லிகடன் பிரச்சனைய பத்தி நான் ஏற்கனவே சொன்னாலும் அதை இன்னொரு தடவை ஆழமா சொல்லியே ஆகணும். ஏன்னா உங்களை ராத்திரி தூங்க விடாம பண்றதே இந்த கடன் தான். கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு இருக்கிற கடனை எப்படி அடைக்க போறோம்னு தினம் தினம் செத்து பழிச்சிட்டு இருக்கீங்க. வட்டி மேல வட்டி ஏறிக்கிட்டே போகுது. ஆனா இனிமே அந்த பயம் உங்களுக்கு கொஞ்சம் கூட வேணாம். எங்க இருந்தாவது யாராவது ஒருத்தர் மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய பண உதவி கிடைக்கும். இல்லைன்னா நீங்க செஞ்ச தொழில ஒரு பெரிய லாபம் வந்து உங்களோட அத்தனை கடனையும் ஒரே அடியா அடைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பணம் உங்க கைக்கு வந்து சேரும். பணக்காரங்க தொல்லை இனிமேல் உங்க வீட்டு பக்கம் வரவே வராது. நிம்மதியா பெருமூச்சு விட போறீங்க. அந்த அளவுக்கு உங்க பொருளாதார நிலைமை ரொம்ப பலமா மாறப்போகுது. இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்கும்போது நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். யாருக்கிட்டையும் அதிகமா பேசாதீங்க. உங்க திட்டம் என்ன, நீங்க அடுத்து என்ன செய்ய போறீங்கிறத ரொம்ப ரகசியமா வச்சுப்போங்க. ஏன்னா கண் திருஷ்டி உங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் பற்றும். உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் உங்க வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்ல முடியாது. உள்ளுக்குள்ள வயிற்றுச்சல் படுறவங்க தான் அதிகம். அதனால எந்த ஒரு சுப காரியமா இருந்தாலும், எந்த ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் அது நடந்து முடிகிற வரைக்கும் அமைதியா இருங்க. உங்களுடைய வெற்றி தான் மற்றவங்களுக்கு பதிலடியா இருக்கணும், உங்க வார்த்தைகள் கிடையாது. இந்த மே 31க்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில வீச போற அதிர்ஷ்ட காத்து உங்க மொத்த குடும்பத்தையும் ஒரு பெரிய சந்தோஷத்துல ஆழ்த்த போறது. இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பெரிய நல்ல காலத்தை அந்த இறைவன் உங்களுக்கு கொடுக்க போறாரு. வாழ்க்கையில ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஆசை இருக்கும். குறிப்பா நம்ம குடும்பத்தை ஒரு சொந்த கார்ல இல்லனா ஒரு நல்ல 2 வீலர்லயாவது கூட்டிட்டு போனோம். மழையிலயும் ரெயிலையும் அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நீங்க ரொம்ப நாளா ஒரு வண்டி வாங்க காசு சேர்த்து வச்சிருப்பீங்க. ஆனா ஏதாவது ஒரு அவசர செலவு வந்து அந்த காசு அப்படியே கரைஞ்சு போயிருக்கும். இனிமே அந்த மாதிரி ஏமாற்றம் வராது. உங்க வீட்டு வாசல்ல நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு புது வண்டி வந்து நிக்க போகுது. அதற்கான பண வரவோ இல்ல வங்கி கடனோ எந்த ஒரு கடன்களும் இல்லாம ரொம்ப சுலபமா உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே மாதிரி அரசாங்க வேலைக்காகவோ இல்ல அரசாங்கத்துல இருந்து கிடைக்க வேண்டிய ஒரு உதவிக்காகவோ ஒரு அப்ரூவல்காகவோ பல மாசமா ஆபீசர் ஏறி இறங்கி உங்க செருப்பே தேஞ்சு போயிருக்கும். இனிமே நீங்க எங்கேயும் அலைய வேண்டாம். அங்க ஃபைல் தானா நகர்ந்து உங்களுக்கு சாதகமா கையெழுத்தாகி உங்க கைக்கு வரப்போகுது. எவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்தாலும் சரி, அவங்க உங்களுக்கு ரொம்ப சாதகமா பேசி உங்க வேலைய சுலபமா முடிச்சு கொடுப்பாங்க. நீங்க ரொம்ப நல்லவங்க, அதனாலேயே நிறைய பேர் உங்களை ஏமாத்திட்டாங்கன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. உங்க கூட பழகினவங்களே உங்களுக்கு தெரியாம உங்க குடும்பத்தை திரிக்கணும், உங்க தொழிலை முடக்கணும்னு மறைமுகமா சில தப்பான வேலைகளை திருஷ்டிகளை உங்களுக்கு எதிராக செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு.
ஏன்னா உங்களோட விடாமுயற்சியும் வளர்ச்சியும் சில பேருக்கு கண்ணை உறுத்திட்டே இருந்துச்சு. அதனாலதான் இத்தனை நாளா வீட்டுல காரணமே இல்லாம சண்டை வந்துச்சு, காரணமே இல்லாம உடம்பு கெடுத்துச்சு, சிம்ப தொழில முடக்கம் வந்துச்சு. ஆனா இப்போ கிரகங்களுடைய முழு பலம் உங்களுக்கு கிடைக்கிறதுனால அந்த மாதிரி எந்த ஒரு கெட்ட சக்தியும் இனிமே உங்க பக்கம் நெருங்க கூட முடியாது. நீங்க கும்பிடுற குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ ஒரு பெரிய நெருப்பு கோட்டை மாதிரி உங்க குடும்பத்தை சுத்தி நின்னு உங்களை பாதுகாக்க போகுது. உங்களை அழிக்கணும்னு நினைச்சவங்க அவங்க தோண்டின குழியில அவங்களே விழப்போறத நீங்க உங்க கண்ணாலேயே காக்க போறீங்க. 5 மே 31 அப்புறம் உங்களுடைய சிந்தனை ரொம்பவே முதிர்ச்சியா மாற போறது. ஒரு விஷயத்தை எப்படி கையாளணும், எந்த நேரத்துல கோபப்படணும், எந்த நேரத்துல அமைதியா இருப்பணுங்கிற ஒரு பெரிய பக்குவம் உங்களுக்கு வந்துடும். இத்தனை நாளா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆகி மன உளைச்சலுக்கு ஆளாகி உங்க ஆரோக்கியத்தை நீங்களே கெடுத்துக்கிட்டீங்க. இனிமே அப்படி படபடப்பா இருக்க மாட்டீங்க. ஆத்துல தண்ணி எவ்வளவு அமைதியா ஆனா ஆழமா போகுமோ அதே மாதிரி உங்களோட செயல்பாடுகள் ரொம்ப அமைதியா இருக்கும். ஆனா அதோட தாக்கம் ரொம்ப பெருசா இருக்கும். உங்க வாயில இருந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் 4 பேருக்கு பிரயோஜனமா இருக்கும். ஊர்ல பஞ்சாயத்துல 4 பேர் முன்னாடி உங்களை உட்கார வச்சு நியாயம் கேட்கிற அளவுக்கு உங்களுக்கான ஒரு தனி மரியாதை இந்த சமுதாயத்துல கிடைக்க போகுது. ஒரு காலத்துல உங்களை ஒரு பொருட்டா கூட மதிக்காத அதே சமூகம் இப்போ உங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாட போறது. ஆன்மீக விஷயத்துல உங்களுக்கு ஈடுபாடு அதிகமாகும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். குறிப்பா பெரிய பெரிய மகான்கள் சித்தர்கள் ஜீவ சமாதிக்கு இல்லைன்னா பழமையான கோவில்களுக்கு போயிட்டு வர்றதுக்கான ஒரு பெரிய வாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போறது. நீங்க அறியாம செஞ்ச பாவங்க இல்ல உங்க முன்னோர்கள் செஞ்ச சில தவறுகள்னால உங்க குடும்பத்துக்கு ஏற்பட்டிருந்த சில தோஷங்கள் எல்லாமே இப்போ முழுசா விலக போகுது. அந்த தோஷங்கள் விலகிறதுனாலதான் உங்க வாழ்க்கையில இவ்வளவு பெரிய மாற்றங்கள் ரொம்ப வேகமா நடக்க போகுது. வீட்டுல எப்பவும் ஒரு நல்ல வாசனை, ஒரு தெய்வீகமான சூழ்நிலை குடியிருக்கும். காலையில எந்திரிச்சு சாமி கும்பிடும் போது உங்க மனசுக்குள்ள அப்படி ஒரு பெரிய பரவசம் ஏற்படும். நீங்க எடுக்கிற அத்தனை முயற்சிகளுக்கும் அங்க இறைவன் கண்ணுக்கு தெரியாத ஒரு துணையா வந்து நிக்கிறத நீங்க ஒவ்வொரு நிமிஷமும் உணர்வீங்க. நீங்க செஞ்ச தியாகத்துக்கும் நீங்க சிந்தன கண்ணீருக்கும் அந்த இறைவன் கொடுக்கிற வட்டியும் முதலுமான ஒரு பெரிய லாபம் தான் இந்த காலகட்டம். இத நீங்க கெட்டியா பிடிச்சுக்கிட்டு உங்க வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு ரொம்ப சந்தோஷமா கொண்டு போக போறீங்க. துலா ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாசத்துக்கு அப்புறம் நடக்க போற இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, உங்க உடன்பிறப்புகள் கூட இருந்த லனக்கசப்புகள் எல்லாமே முழுசா தீரப்போகுது. சொத்துக்காகவோ இல்ல சின்ன சின்ன ஈகோ பிரச்சனைக்காகவோ அண்ணன் தம்பிகளுக்குள்ள அக்கா தங்கச்சிகளுக்குள்ள பல வருஷமா பேச்சுவார்த்தை இல்லாம இருந்திருக்கும். அவங்க வீட்டு விசேஷத்துக்கு நீங்க போயிருக்க மாட்டீங்க, உங்க வீட்டு விசேஷத்துக்கு அவங்க வந்திருக்க மாட்டாங்க. ரத்தம் தானா உணவாடணும்னு சொல்லுவாங்க. ஆனா உங்க விஷயத்துல அந்த ரத்த உறவுகளே உங்களுக்கு பெரிய எதிரியா நின்ன மாதிரி ஒரு சூழ்நிலை இத்தனை நாளா இருந்துச்சு. இனிமே அந்த பனிப்போர் அடியோடு விலக போகுது. அவங்களே செஞ்ச தப்பை உணர்ந்து உங்களை தேடி வருவாங்க. அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கச்சிகள்னு எல்லாரும் ஒண்ணு சேரும் போது உங்க குடும்பத்தோட பலம் பல மடங்கா அதிகரிக்க போகுது. உங்களை தனிமைப்படுத்தி பார்த்து சந்தோஷப்பட்டவங்க எல்லாம் இப்போ உங்க குடும்ப ஒற்றுமையை பார்த்து பயந்து நடுங்க போறாங்க. அடுத்து உங்களுடைய மறைமுக திறமைக்கேத்த பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது. நிறைய துலா ராசிக்காரங்க சொந்தமா ஒரு கலை தெரிஞ்சு வச்சிருப்பீங்க, இல்லனா ஏதாவது ஒரு அபாரமான திறமை உங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கும். பாட்டு பாடுறது, சமைக்கிறது, தையல் வேலை செய்யறது, இல்லனா ஏதாவது ஒரு கைவினை பொருள் செய்யறது, எழுத்து திறமையில ஒரு தனி கலை உங்களுக்குள்ள தூங்கி இருக்கும். ஆனா அதை வெளியே கொண்டு வந்து 4 பேருக்கு தெரியப்படுத்தி சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்போ நேரமோ இது வரைக்கும் உங்களுக்கு அமையவே இல்லை. ஆனா இந்த காலகட்டத்துல அந்த மறைஞ்சிருக்கிற திறமை மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய வருமானமோ அங்கீகாரமோ வரப்போகுது. உங்க கைவண்ணத்தை பார்த்து உலகமே உங்களை பாராட்ட போகுது. சும்மா பொழுதுபோக்குக்காக செஞ்ச ஒரு விஷயம் இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய பொழிலா மாறி உங்களுக்கு லட்சக்கணக்கில் லாபத்தை கொடுக்க போகுது. அதனால உங்களுக்குள்ள என்ன திறமை இருக்குன்னு கொஞ்சம் தேடி பாருங்க. அதை வெளியே கொண்டு வரதுக்கு இதுதான் ரொம்ப சரியான நேரம். விவசாயம் செய்யற துலா ராசிக்காரர்களை பத்தி கண்டிப்பா இங்க சொல்லணும். சரியான மழை இல்லனா உழைப்புக்கு ஏற்க விலை கிடைக்காம பல வருஷமா நஷ்டத்தை மட்டுமே சந்திச்சு ரொம்பவே உடைஞ்சு போயிருப்பீங்க. வாங்கின கடனை அடைக்க வழி இல்லாம நம்ம சொந்த நிலத்தை வித்துறலாமான்னு கூட கண்ணீரோட யோசிச்சிருப்பீங்க. ஆனா இனிமே விவசாயத்துல ஒரு பெரிய லாபத்தை நீங்க உங்க கண்ணால காக்க போறீங்க. நீங்க போட்ட இதையெல்லாம் எந்த பூச்சி அவிக்காலாம் அமோகமா விளைஞ்சு ஒரு பெரிய மகசூலை கொடுக்க போகுது. உங்க பொருளுக்கு மார்க்கெட்ல மத்தவங்களை விட ஒரு நல்ல விலை கிடைக்கும்.
அரசாங்கத்திலிருந்து கிடைக்க வேண்டிய மானியங்களோ இல்ல விவசாய கடன்களோ எந்த கடையும் இல்லாம ரொம்ப சுலபமா உங்க கைக்கு வந்து சேரும். இதுவரைக்கும் நஷ்டத்தில் இருந்த உங்க விவசாயம் இனிமே ஒரு பெரிய லாபகரமான தொழிலா மாறி உங்களை உங்க ஊர்லயே ஒரு பெரிய நிலைமைக்கு கொண்டு போக போகுது. இவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம்லாம் நம்மளை தேடி வரும்போது நம்ம மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் ஒண்ணு எட்டி பார்க்கும். இதெல்லாம் நிஜமா நம்ம வாழ்க்கையில நடக்குமா, இல்ல இது கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்துட்டு திரும்பவும் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வந்துருமான்னு நீங்க பயப்படுறது எனக்கு நல்லாவே புரியுது. ஏன்னா இத்தனை வருஷமா நீங்க வலிகளையும் ஏமாற்றங்களையும் மட்டுமே பார்த்து ரொம்பவே பழகிட்டீங்க. ஒரு சின்ன சந்தோஷம் வந்தா கூட அதை முழுசா கொண்டாட பயந்து இதுக்கு பின்னால என்ன கஷ்டம் வரப்போகுதோன்னு பயந்து பயந்துதான் வாழ்ந்திருக்கீங்க. அந்த பயத்தை இப்போ உங்க மனசுல இருந்து அடியோடு தூக்கி எறிஞ்சிருங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு வரப்போறது ஒரு நிரந்தரமான நிலைத்தன்மை வாய்ந்த சந்தோஷம். கிரகங்கள் தங்களோட இடத்தை மாத்தி உங்களுக்கு சுத்தி ஒரு வலுவான பாதுகாப்பு கோட்டையை கட்டி கொடுத்திருக்காங்க. அதனால இந்த சந்தோஷம் உங்களை விட்டு எங்கேயும் போகாது. முழு மனசோட எந்த ஒரு சின்ன தயக்கமும் இல்லாம இந்த நல்ல காலத்தை வரவேற்கவும் அனுபவிக்கவும் நீங்க முழுசா தயாராகுங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆபரணங்கள் மேலேயும் தங்க நகை மேலேயும் எப்பவுமே ஒரு தனி ஆர்வம் இருக்கும். ஆனா கடந்த சில வருஷங்களா வீட்டுல இருந்த வறுமை காரணமாவோ இல்ல அவசர செலவுக்காகவோ வீட்டுல இருந்த நகைகளை எல்லாம் அடகு வச்சிருப்பீங்க. 3 மாசத்துல மீட்டுலாம் 6 மாசத்துல மீட்டுலாம்னு நினைச்சு வச்ச நகை இப்போ பல வருஷமா மூழ்கி போடுற நிலைமையில கூட இருந்திருக்கும். வீட்டுல இருக்கிற பெண்கள் கழுத்துல ஒரு சின்ன தாலி கொடியை தவிர வேற எந்த நகையும் இல்லாம விசேஷங்களுக்கு கூட போகிற தயங்கி வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்திருப்பாங்க. இனிமே அந்த நிலைமை முழுசா மாறப்போகுது. அடகு கடையில பூங்குற உங்க நகைகள் அத்தனையும் நீங்க மீட்டு கொண்டு வந்து திரும்பவும் உங்க வீட்டுல வைக்க போறீங்க. அது மட்டும் இல்லாம உங்க மனைவிக்கோ இல்ல உங்க மகளுக்கோ அவங்க ஆசைப்பட்ட மாதிரி புதுசு புதுசா நகைகளை வாங்கி போடுற அளவுக்கு உங்க கையில பணப்பழக்கம் ரொம்ப தாராளமா இருக்க போகுது. உங்களை பார்த்து ஒரு காலத்துல குறை சொன்னவங்கலாம் இப்போ உங்க நிலைமைய பார்த்து பிரமிச்சு போற அளவுக்கு உங்க வாழ்க்கை தரம் ரொம்ப பிரம்மாண்டமா மாற போறது. நீங்க எப்பவுமே எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அது ரொம்ப சுமூகமா அமைதியா பேசி தீர்க்கணும்னு தான் நினைப்பீங்க. சண்டை, சச்சரவு, காவல் நிலையம், நீதிமன்றம்னு கோரத்துக்கு நீங்க ரொம்பவே பயப்படுவீங்க. ஆனா விதி உங்களை சில நேரத்துல அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில கொண்டு போய் நிறுத்தி இருக்கும். நீங்க செய்யாத தப்புக்கு உங்க மேல வீண்பழி விழுந்து இது மேல உங்க நிம்மதியே முழுசா போயிருக்கும். ஊருக்குள்ள தலை காட்ட முடியாம ரொம்பவே கூனி குறுகி போயிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு நேரம் ரொம்பவே சாதகமா திரும்பி இருக்கு. அந்த மாதிரி பொய் வழக்குகள் ஏதாவது உங்க மேல இருந்தா அது எல்லாமே தவிடுபடியாக போகுது. உண்மை எது பொய் எதுங்கிறது ஊருக்கே ரொம்ப தெளிவா தெரிய போகுது. அது மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபணமாகி உங்களுக்கான அந்த பழைய நல்ல பேர் அந்த கிளறவன் திரும்பவும் உங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுது. உங்களை அவமானப்படுத்த நினைச்சவங்க அத்தனை பேரும் செஞ்ச தப்புக்கு உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்க ஒரு சூழ்நிலை கட்டாயமா உருவாகும். யமனதளவுல நீங்க எப்பவுமே ரொம்ப தைரியமானவங்க தான். ஆனா தொடர்ச்சியா வந்த தோல்விகள்னால உங்களை நீங்களே ரொம்ப தாழ்த்தி எடை போட ஆரம்பிச்சிட்டீங்க. நம்மளால இனிமே எந்த ஒரு பெரிய காரியத்தையும் சாதிக்க முடியாது, நம்ம வாழ்க்கை ஒரு வட்டத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும்னு நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க. அந்த தாழ்வு மனப்பான்மைய முதல்ல தூக்கி குப்பையில போடுங்க. ஏன்னா இனிமே நீங்க எடுக்கிற ஒவ்வொரு அடியும் ஒரு பெரிய சரித்திரத்தை படிக்க போகுது. உங்க மூளைக்குள்ள இத்தனை நாளா முடங்கி கிடந்த இந்த கற்பனை திறன் புதுசா எதையாவது சாதிக்கணுங்கிற அந்த ரேகம் இப்போ பல மடங்கா பீறிட்டு வரப்போகுது. குறிப்பா சுய தொழில் செய்யறவங்களுக்கு உங்க தொழிலை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், எப்படி புது வாடிக்கையாளர்களை உள்ள கொண்டு வரணுங்கிற ஒரு பெரிய யுக்தி தானாவே தோணும். அந்த யுக்தியை நீங்க செயல்படுத்தும் போது உங்க தொழிலோட வளர்ச்சி பல மடங்கு பெருகி நீங்க ஒரு பெரிய முதலாளியா உட்கார்ந்து 4 பேருக்கு வேலை கொடுக்கற நிலைமைக்கு வருவீங்க. இவங்க பழக்க வழக்கங்கள்லயும் உடல் ஆரோக்கியத்திலையும் இனிமே ஒரு பெரிய நல்ல மாற்றம் வரப்போகுது. இத்தனை நாளா மனசுல இருந்த கவலைனால கண்ட நேரத்துல சாப்பிடுறது இல்லைன்னா சாப்பிடாமலே கட்டினியா கிடக்குறதுன்னு உங்க உடம்ப நீங்களே ரொம்ப வருத்தி இருப்பீங்க. சிலருக்கு மன உளைச்சல் காரணமா தேவையில்லாத சில பழக்கங்கள் கூட தொத்திருக்கலாம். ஆனா இப்போ அந்த மனக்கவலைகள் எல்லாம் விலகிறதுனால நீங்க உங்க உடம்பை ரொம்ப பத்திரமா பாத்துக்க ஆரம்பிப்பீங்க. காலையில கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சு உடற்பயிற்சி செய்யறது, ஆரோக்கியமான உணவுகளை மட்டுமே சாப்பிடுறதுன்னு உங்க வாழ்க்கை முறையே ரொம்ப நேர்மறையாக மாறப்போறது. இது உங்க முகத்துல ஒரு பெரிய சுறுசுறுப்பையும் ஒரு புது பிரகாசத்தையும் கொண்டுடும். உங்களை பாக்குறவங்களுக்கே உங்க மேல ஒரு பெரிய ஈர்ப்பு ஏற்படும்.
அந்த அளவுக்கு உங்களுடைய வெளித்தோற்றத்திலையும் சரி, உங்களுடைய மனதளவுலையும் சரி ஒரு பெரிய கம்பீரம் வந்து சேரப்போகுது. இந்த மே 31 பிறகு துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில வீச போற இந்த அதிர்ஷ்ட காத்து உங்க ஒட்டுமொத்த தலையெழுத்தையும் மாத்தி எழுத போறது. இத்தனை நாளா நீங்க அனுபவிச்ச வலிகள், சிந்தின கண்ணீர், பட்ட அவமானங்கள் அத்தனைக்கும் ஒரு பெரிய மருங்கா இந்த காலகட்டம் அமைய போகுது. நான் முதல்ல சொன்ன அந்த 3 விஷயங்கள், அதாவது எதிர்பாராத மிகப்பெரிய பணவரவு, குடும்பத்துல வரப்போற முழுமையான நிம்மதி, சமுதாயத்துல கிடைக்க போற அசைக்க முடியாத வெற்றி, இது 3ம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வசந்தத்தை நிரந்தரமா கொண்டு வரப்போகுது. இனிமே நீங்க இருட்டுல தட்டு மாதிரி நடக்க வேண்டிய அவசியம் இல்ல. உங்களுக்கான விடிவெள்ளி தோன்றிடுச்சு. எந்த ஒரு கவலையும் மனசுல வச்சுக்காம முழு நம்பிக்கையோட உங்க அடுத்த கட்ட பயணத்தை ரொம்ப கம்பீரமா ஆரம்பிங்க. உங்க எண்ணங்கள்லாம் ரொம்ப நேர்மறையாகவும் தூய்மையாகவும் இருக்கும்போது அந்த பிரபஞ்சமே உங்களுக்கு துணையா வந்து நிற்கும். கடவுள் உங்களுக்கு கொடுக்க நினைச்ச அத்தனை ஆசீர்வாதங்களும் எந்த தடையும் இல்லாத உங்க கைக்கு வந்து சேரும். இதுவரைக்கும் முழு நம்பிக்கையோட கேட்டுட்டு இருந்த உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நான் முழுசா நம்புறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சின்ன விருப்பம் தெரிவிச்சு உங்களுக்கு நெருக்கமானவங்களுக்கும் இதை கட்டாயமா பகிர்ந்துக்குங்க. உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காம பதிவு செய்யுங்க. உங்களோட தொடர்ந்து பயணிக்க காணொளிக்கு கீழே இருக்கிற சந்தா பட்டனை அழுத்தி இணைஞ்சிக்கோங்க. மீண்டும் ஒரு அற்புதமான பதிவின் மூலமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்க முகத்துல எப்பவுமே ஒரு பெரிய புன்னகை இருக்கட்டும். உங்க வாழ்க்கை எப்பவுமே சிறப்பா அமையட்டும். நன்றி, வணக்கம்.